வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி கிராமத்தைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முத்து அருளி என்ற மாற்றுத்திறனாளி பெண்ணை கல்லூரி படிக்கும் போதிலிருந்தே 8 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இருவரும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் வீட்டில் சம்மதம் தெரிவிக்காத நிலையில் காதல் ஜோடி தாங்களாகவே 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு விட்டனர். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை பகுதியில் இருவரும் தனியாக வசித்து வந்த நிலையில் அவ்வப்போது வீட்டுக்கு வரும் சிவசுப்பிரமணியனின் குடும்பத்தினர் முத்து அருளி வீட்டிலிருந்து நகை மற்றும் பணத்தை பெற்றுத்தரக் கோரி தொடர் தொந்தரவுகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனால் கடுப்பான சிவசுப்பிரமணியன் பணமெல்லாம் வாங்க முடியாது என தனது குடும்பத்தினரை எச்சரித்து அனுப்பியிருக்கிறார். ஆனால் தொடர் மூளைச்சலவையில் இறங்கிய குடும்பத்தினர் அப்பெண் வேறு சமூகம், மாற்றுத்திறனாளி கூட, இது தங்களுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கிறது, இப்படியெல்லாம் கூறி சிவசுப்பிரமணியனை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சித்திருக்கின்றனர். ஆனால் சிவசுப்பிரமணியனோ ஒரு படி மேலே போய் மனைவியுடன் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். என்னோட மாமியார் ரொம்ப பணத்தாசை, பணம் பணம் பணம், அவங்களுக்கு பணம் மட்டும்தான் மெயின். யாராவது பெத்த பையனை கஷ்டப்படுத்தி பார்ப்பாங்களா சார்? என்னோட பெத்த பிள்ளை சார், நான் 10 மாதம் சுமந்து பெத்த பிள்ளை, துடிக்க கொண்டுருவாங்களோன்ற பயத்தில் யாரோட வீட்லேயோ விட்டு வளர்த்து வச்சுருக்கோம். எங்களால் இப்போ நேரில் போய் பார்க்க முடியாது சார். அவங்கள எங்ககிட்ட கொண்டு காட்ட முடியாது. ஏன்னா எங்களை சுற்றி அவங்க எங்களுக்கே தெரியாமல் எங்களை வாட்ச் பண்ணுறாங்க. என்னோடய ஒய்ஃப் வீட்டில் இருந்து வரதட்சணையாக நிறைய அமௌண்ட் வருங்கிற மாதிரி அவங்க முதல்ல எதிர்பார்த்தாங்க. ஸோ இப்போ என்கிட்ட வாங்கிட்டு சொன்னாங்க, நான் எதையுமே வாங்க முடியாது, நான் என் ஒய்ஃபை மட்டும்தான் விரும்புகிறேங்கிறனால நான் பணத்தை விரும்பலை, அதனால் நான் எதையுமே வாங்கிட்டு மாட்டேன்னு சொன்னேன். அதனால் இப்போ அவங்க எடுத்துக்கிட முடியாதுங்கிறக்காண்டி வெவ்வேறு காரணங்கள், காஸ்ட்டு, ஹேண்டிகேப், இந்த மாதிரி ஒவ்வொரு ரீசனாக சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணுறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்களே ஒர்க் பண்ணி எங்களால் வாழ முடியும். ஆனால் வாழ விட மாட்டேங்க, எங்கே போனாலும் டார்ச்சர். எரிகிற நெருப்பில் இது எண்ணெயாய் ஊற்ற விபரீத முடிவுக்கு சென்ற சிவசுப்பிரமணியனின் தாய் பிறந்த குழந்தையின் வாயில் நெல்லை போட்டு கொல்ல முயன்றதாக தெரிகிறது. தொடர் மிரட்டல், தொடர் தொந்தரவு என சோர்ந்து போன காதல் ஜோடி ஊரே வேண்டாம் என மதுரைக்கு குடிபெயர்ந்தது. ஆனால் விடாத கௌரவ குறைச்சல் மேலும் துரத்தியது. மதுரையில் சிவசுப்பிரமணியனை ஆள் வைத்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பயந்து போனவர்கள் தங்கள் குழந்தையை எங்கே கொண்டு விடுவார்களோ என நண்பர் வீட்டில் வைத்து யாருக்கும் தெரியாமல் வளர்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனக்கு என் மாமா தான் உலகம். என்னோட குழந்தைய கூட வச்சு பார்த்துக்கணும் சார். ஆனால் அதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்க விடாம எங்களை கொலை மிரட்டல் அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. சின்ன வயசுல குழந்தை கொல்லப்பட்டாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு அந்த பேபி பிறந்திருக்கோம்ல, அவங்க அம்மா பையன் நல்லா இருக்கானேன்னு சொல்லி என் மாமாட்ட ஏமாற்றிட்டு நெல் போட்டு கொல்ல பார்த்துருக்காங்க. அது இவங்க பார்த்துட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் ராஜீவ்காந்தி நகரில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போவுமே நாங்கள் எங்களோட பையனை இவங்க ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து நாங்கள் வந்திருக்கோங்கிறதுனால பின்னாடி வரமாட்டாங்கன்னு நிச்சயம் கிடையாதுல்ல, அதுக்கு பயந்து போய் நாங்கள் அங்கே கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயும் டார்ச்சர். அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் அங்கே போனோம், அங்கேயும் டார்ச்சர். இப்படி எங்களை டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணி இந்த இடத்துலையுமே எங்களை ஸ்டேபிளாக இருக்க விடுறதே கிடையாது. கணவர் வேலைக்கு செல்லும் நிலையில் தன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் முத்து அருளி யூடியூப் சேனல் தொடங்கி அதில் வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார். அதையும் பொறுத்து கொள்ள முடியாத சிவசுப்பிரமணியனின் குடும்பம் அதனையும் ஹேக் செய்து வாழ்வாதாரத்தையே காலி செய்து விடுவோம் என மிரட்டி உள்ளனர். குக்கிங் சேனலாக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னால் அதை கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதை கூட என்னால் கண்டினியூ பண்ண முடியாதனால நான் அதையே ஒரு ஆன்மீக சேனல் மாதிரி அதை ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன். அதையுமே இது பண்ண விட மாட்டேன்றாங்க சார். மிரட்டல், தாக்குதல், பயமுறுத்தல் என ஓடிக்கொண்டே இருக்கும் தம்பதி தற்போது நிர்கதியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். அங்கே மனைவியை கணவர் குழந்தை போல தூக்கி வந்த நிலையில் தங்களை கொன்று விடுவார்கள் என பயமாக இருப்பதாக கூறி கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளிக்க வந்தனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலையே ஏற்பட்டது. முன்னதாக நெல்லையிலும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் தம்பதி புகார் அளித்துள்ள நிலையில் சட்டமும் போலீசும் தங்களை காப்பாற்றாதா என்ற ஏக்கத்துடன் தம்பதி திரும்பிச் சென்றிருக்கின்றனர்.
வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.